पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनागवापेयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरु श्रीमद्देशिकवक्राब्जान् निशं यात विलोड्यताम् फणीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ யோகானுசாசனம். நம்ம இன்னையிலிருந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 23ல இருந்து இந்த சூத்திரம் முடிகிற வரைக்கும், யோக சூத்திரம் முடிகிற வரைக்கும் யோக சுதாகரம் பார்க்க போறோம். கைவல்ய பாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின யோக சூத்திர விருத்தி பார்க்க போறோம். யோக சுதாகரம் 23வது சூத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், ஒரு அவதாரிக்கை எழுதுறார் சதாசிவ பிரம்மேந்திரர். நனு தர்ஹி கேஷாஞ்சித்து சித்தமேவ சிதாத்மா இதி பிரமஹ கதஞ்சித் இதி ஆசங்கியா தேஷாம் பிரம்மபீஜம் ஆக. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொஞ்சம் விவேகம் இல்லாம இருக்கக்கூடிய பௌத்தவாதிகள், விஞ்ஞானவாதிகள்னு பேர். இந்த விஞ்ஞானவாதிகள் என்ன பண்றாங்க, கேஷாஞ்சித்து, நனுவை விட்டுருங்க, நனுன்றது தலை சொரியறதுக்கு பேர், நனுன்னு பேர். எப்பவுமே பூர்வபக்ஷி என்ன பண்ணுவான், சாமி அப்படின்னு தலை சொரிஞ்சிட்டு நிக்கிற மாதிரி. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தருகி அவ்வாறாயில் கேஷாஞ்சித்து சித்தமேவ சிதாத்மா இதி. அந்த பௌத்த மதத்துல இருக்கக்கூடிய விஞ்ஞானவாதிக்கு ஆத்மா எதுன்னு கேட்டா அவன் சொல்றான், ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானம்தான் ஆத்மா, சித்தவிருத்தி தான் ஆத்மா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், பிரமஹா, கேஷாஞ்சித்து பிரமஹா, கொஞ்சம் பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம உண்டாயிருக்கு. அது மட்டும் இல்லாம கதஞ்சித்து இது ஆசங்கியாக, எதுக்காக எந்த காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது மாதிரி தோணுச்சு, இந்த சித்தவிருத்தியை போய் எப்படி ஆத்மான்னு அவங்க வந்து கிரகணம் பண்ணினாங்க. அது மாதிரி ஒரு சித்தாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானவாதம் அப்படின்னு ஒரு பிரசித்தமான சித்தாந்தத்தை வேற பண்ணி வச்சிருக்காங்களே அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுடைய தேஷாம் பிரம்மபீஜம் ஆக, அவங்களுக்கு வந்து பிரம உண்டாகிறதுக்கு என்ன காரணம் இருக்கணும்ல. ஒரு பிரம உண்டாகுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணத்தை சொல்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த சூத்திரத்தை பதஞ்சலி முனிவர் 23வது சூத்திரத்தை பண்றார். 4வது பாதம் 23வது சூத்திரம். புரியுதா உங்களுக்கு? அதாவது இப்ப நமக்கு பிரம்ம வந்து யார்கிட்ட இருக்கு, நமக்கு தான் இருக்கு. நீங்க ஏதோ விஞ்ஞானவாதினா யாரோ இதுல டிபெட்ல எங்கேயாவது உட்கார்ந்து இருப்பாங்க, லாசால எங்கேயாவது உட்கார்ந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்ற உணர்வு எங்க தெரியுங்களா இருக்கு, நமக்கு நான் தனிச்சிருக்கா இல்ல வந்து வேற எங்க மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சித்தவிருத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகிற கான்சியஸ்னஸ். அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது, இந்த சித்த எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒவ்வொரு விற்த்தியிலையும் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசே நான் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறோம். எப்போது உங்களுக்கு மனசுல வந்து ஏதோ ஒரு தாட் வந்தாதான் தெரியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு அன்வான்டான தாட் வந்து நம்மளை துக்கப்படுத்தும் பாருங்க, அப்பதான் தெரியும் ஐயோ நான் இப்படி இருக்கனே அப்படின்னு நம்மளுக்கே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சகிக்க முடியாம இருப்போம். அவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்கிறது அப்ப நல்லா தெரியும். அன்வான்டா இதை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேணாம், இது அன்வான்ட் அப்படின்னு நம்ம விலக்கி பார்க்கணும் அப்படின்னா விளக்க முடியல அது நமக்கு. அப்ப நம்ம எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசோட தான் நான் இருக்கேன்.
அப்போ மனசோட வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுனால விஞ்ஞானவாதி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அந்த மனசே ஆத்மா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தாந்தத்தை பண்ணிட்டான். இதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல, மனசையே ஆத்மான்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குமே. இந்த பிரமைக்கு, இதுக்கு பேர் தான் பிரம்மன் பேர். இந்த பிரம வந்து பாத்தீங்கன்னா நான் அல்லாத மனதை நான் என்று நினைக்கின்ற அந்த பிரம, அதுக்கு என்ன காரணம்? சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா 23வது சூத்திரம் சொல்லுது, திரஷ்டு திருஷ்யோபரக்தம் சித்தம் சர்வார்த்தம். திரஷ்டு திருஷ்யோபரக்தம் சித்தம் சர்வார்த்தம். திரஷ்டு அப்படின்னா யாரு? பார்ப்பவன். திரஷ்டு ஆத்மா, நான். இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ய அப்படின்னா என்ன அர்த்தம்? திருஷ்யம் அப்படின்னா என்னெல்லாம் திருஷ்யம் அப்படின்னா முதல் திருஷ்யமே புத்தி. இதென்ன வேக்கப் ஆகுது? முதல்ல வேக்கப் ஆகுறது புத்தி. இதுதான் மூலமா இருக்கிறது, மகத்தத்துவம் அப்படின்னு சொல்றது. அந்த புத்தியோட அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிள்ளைங்களை பெற்று போத்ததெல்லாம் அதுதான் புத்தி தான். புத்திக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் வந்துருது. இந்த புத்தியில தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் இந்த ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா முதல் ரிஃப்ளெக்ஷன் அதுதான் உண்டாகுதுன்னு நம்ம வேதாந்தம் சொல்லுது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகத்துல இருக்கிறவங்க முதல் சம்பந்தம் யாரோட உண்டாகுது அப்படின்னா இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய நானுக்கும் முதல்ல இந்த புத்திக்கும் ஒரு சம்பந்தம் உண்டாகுது. திரஷ்டு திருஷ்ய. இந்த வெள்ளை துணி மாதிரி இருந்த இந்த ஆத்மா நிர்குண நிராகாரம் சைத்தன்ய மாத்திரமா இருக்கிற இது இந்த திருஷ்யம்னு சொல்லக்கூடிய புத்தி இருக்குல்ல, அந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா 3 கலர்ல இருக்கு. அசத்வரஜஸ்தமஸ்ன்னு 3 கலரோட இருக்கிறது. அந்த கலர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் துணி டிப் பண்ணோன என்ன ஆகுது? அந்த கலரா இது ஆயிடுது. சத்துவகுணம் போகும்போது வெள்ளை கலர், ரஜோகுணம் போகும்போது சிவப்பு கலர், தமோ குணம் போகும்போது கருப்பு கலர். 3 கலரா வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை துணி வந்து பாத்தீங்கன்னா எப்படி மாறுதோ, உபரக்தம் அப்படின்னு பேர். உபரக்தம்னா இதுல இருக்கிற கலர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் ஆயிடுது, கலரை ஏத்தியாச்சு. அந்த மாதிரி ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தோன கலர் ஆகிற மாதிரி சித்தம் என்ன பண்ணுது அப்படின்னா புருஷன் சொல்லக்கூடிய ஆத்மாவோட சேர்ந்து என்ன ஆயிடுது? 2 தன்மை கிடைக்குது. என்ன கிடைக்குது அப்படின்னா சித்தம் ஜடம். ஆனா இந்த புருஷனோட சேரும்போது ஜடமா இருக்கிற சித்தம் சேத்தன மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தத்தோட இந்த புருஷன் சேர்ந்ததுனால இவன் என்ன ஆயிட்டான் அப்படின்னு கேட்டா, திரஷ்டாவா இருக்கிற இவன் என்ன ஆயிட்டான்? அந்த திருஷ்யமா இருக்கிறதோட சேர்ந்து இவன் திருஷ்யமா ஆயிட்டான். இவனே திருஷ்யமாயிட்டான். திரஷ்டான்ற எண்ணம் இவனுக்கு போயிடுச்சு. அப்ப இதுல இருக்கிறது இதுக்கு போச்சு, இதுல இருக்கிறது இதுக்கு போயிடுச்சு. ஒண்ணுத்துக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பரஸ்பரம் மாறி போச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அறியற மாதிரி சாமர்த்தியம் உண்டான மாதிரி இது ஆயிடுச்சு. சித்தம் சர்வார்த்தம், எல்லா விஷயத்தையும் உடைய அறிவை உடையதா இந்த சித்தம் ஆயிற்று. சர்வார்த்தம்னு என்ன அர்த்தம்? எல்லா விஷயங்களோட ஞானத்தையும் உடையதாக இந்த சித்தம் ஆயிற்று. சித்தம் பவர் இருக்கா? ஜடம். அப்ப ஜடமா இருக்கிற இந்த சித்தம் எப்படி இவ்வளவு சாமர்த்தியத்தை உடையதாச்சு அப்படின்னா புருஷனோட உபரக்தம் சம்பந்தம் அர்த்தம். புருஷனோட சைத்தன்யமா இருக்கிற புருஷனோட சம்பந்தத்தை அடைஞ்சதுனால இந்த ஜடமா இருக்கிற இந்த சித்தம் எல்லாத்தையும் அறிகின்ற சாமர்த்தியத்தை உடையதா ஆயிற்று. சொல்லியாச்சு. ரொம்ப முக்கியமான சூத்திரம். வேதாந்தத்துக்கும் இதேதான். பாஷிக்காரர் சொல்ற, இவரு நம்ம விருத்திக்காரர் சொல்ற அருமையான விருத்தி. சர்வோ திருஷ்டு திருஷ்ய ரூபோ அர்த்தம். இந்த உலகத்துல நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அங்க எல்லாத்துலயும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா திரஷ்டு திருஷ்ய ரூபோ. திரஷ்டு திருஷ்ய ரூபம் இந்த மொத்தத்தையும் என்ன பண்ணுங்க? 2 கேட்டகரியா பண்ணுங்க. இங்க இருக்கிறது எல்லாத்தையும் 2 கேட்டகரி. பார்ப்பவன் ஒரு கேட்டகரி, 2வது பார்க்கப்படும் வஸ்து திருஷ்யம். திரஷ்டு திருஷ்ய ரூபோ. இந்த உலகத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் மேல ஒரு ஸ்டெப் நீங்க எழுதிக்கணும் தமிழ்ல. இந்த உலகில் நாம் பார்க்கின்ற அனைத்தும் ஒன்று திரஷ்டா வடிவமாகவோ அல்லது திருஷ்ய வடிவமாகவோ தான் இருக்கின்றன. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் விபாகம் இருக்கா? ஆமா, விபாகம் இருக்கு. திரஷ்டா தனி, நான் 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 நம்ம எல்லாம் சொல்றோம்ல, எத்தனை கேரக்டர் இருக்கும் அந்த உலகத்துல.
யாரெல்லாம் பார்க்கிறவனா இருக்கானோ அவன் வேற, அவனுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம், இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் பார்க்கப்படுகின்றவைகள். அப்ப ரெண்டே கேட்டகிரி தான் இந்த உலகத்துல இருக்கிறது, திரஷ்டா, அதுக்கப்புறம் திருஷ்யம். ஆயிடுச்சா? இந்த வடிவத்துல தான் இருக்கு. திரஷ்டு திருஷ்ய ரூபோன அர்த்தம் வடிவமானது. எது அர்த்தோ? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கு. விஷயோ யஸ்ய தத் சர்வார்த்தம். இந்த ரெண்டும் யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷயமோ அது அந்த சித்தமானது சர்வார்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ரெண்டுத்தையும் யார் பார்க்கிறா? நான் பார்க்கிறேன். இந்த என்னுடைய மனசு என்ன பண்ணுது? இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டாவையும் பார்க்குது, திருஷ்யத்தையும் பார்க்குது. அதனால இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வார்த்தம்னு பேரு. இது எல்லாத்தோட அறிவையும் உடையதா இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் மலை, மரம், செடி, கொடி எல்லாத்தையும் பார்க்கிறேன். சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் பார்க்கிறேன். கூட வந்து பாத்தீங்கன்னா அவரு இவரு அப்படின்னு எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன். இது இந்த மனசுன்ற சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சர்வார்த்தமா இருக்கு. தத்திர இந்த விஷயத்துல எப்படி சுவாமி இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமான பாஷ்யம் பண்றார். சித்து சந்நிதி சித்து என்னது எங்க மறந்து போச்சு. சித்து சாநித்யாத். சித்து இருக்குல்ல, சித்துனா சைத்தன்யம். சைத்தன்யத்தோட சாநித்தியத்துல, இந்த சைத்தன்யத்துக்கு என்ன பேரு அப்படின்னா வேதாந்தத்தில் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உபஹிதம் அப்படின்னு பேர். உபஹிதம் அப்படின்னு பேர். இது எதுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னா சைத்தன்யத்தோட பக்கத்துல எது இருக்குன்னா சித்து சாநித்யாத் சித்ரூபதாம் இவ. இந்த 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 சைத்தன்யத்தோட சந்நிதியில இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்ரூபதாம் இவ பிராப்தம். இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது என்ன பண்ணுது? மேக்னெட் மாதிரி சித்தம். மூணு வஸ்துக்கள் இருக்கு. நான் இருக்கேன், அதுக்கப்புறம் மனசு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில உலகம் இருக்கு. இவ்வளவுதான், மூணு ஐட்டம். இந்த மனசுன்ற சித்தம் என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? முதல் காரியம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புருஷனை இழுத்து தன்மயமாக்கிச்சு. தன்மயமாக்குச்சுன்னா எப்படி ஆக்குச்சு அப்படின்னா ரெண்டு சேராது. தண்ணியும் எண்ணெயும் மாதிரி ஒண்ணு சேராது. ஆனா இந்த புருஷனோட சந்நிதியில இந்த சித்தம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜடமா இருக்கிற சித்தம் சைத்தன்யமா ஆன மாதிரி சித்ரூபதாம் இவ பிராப்தம். ஜடமா இருக்கிறது சேத்தனத்தன்மையை அடைந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படி? ஃபேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓடுற சாமர்த்தியம் இல்லை. லைட்டுக்கு எரியிற டியூப் லைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எரியிற சாமர்த்தியம் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கரண்டோட சந்நிதியில ஓட ஆரம்பிச்சிருது. சைத்தன்யம் உடைய மாதிரி ஓட ஆரம்பிச்சிருது. லைட்டு வந்து பாத்தீங்கன்னா எரிய ஆரம்பிச்சிருது. இப்ப நமக்கு என்ன பிரமை உண்டாகும்? யாரோ ஒருத்தன் வந்து காட்டுவாசியா ஒருத்தனை கூப்பிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. காட்டுவாசியை ஒருத்தனை கூட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா லைட்டையும் ஃபேனையும் பார்த்தானா என்ன பண்ணுவாங்க? ஐயோ, கரண்டே அவனுக்கு தெரியாது கண்ணுக்கு. அவன் என்ன பண்ணுவான்? காட்டுவாசி ஐயோ ஃபேன் தன்னால சுத்துது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. லைட்டு தன்னால எரியுதுன்னு நினைச்சுப்பான். பின்னாடி ஒயர்ல வரக்கூடிய கனெக்ஷன் அவனுக்கு தெரியவே தெரியாது. இதே மாதிரி இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம். எப்படி இருக்கோம்? காட்டுவாசியா இருக்கும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா சைத்தன்யம் இருக்கு அப்படின்னு. சொந்தமாலாம் சைத்தன்யம் இல்லை. சைத்தன்யமா இருக்கிற என்னோட சந்நிதியில, என்னோட சித்து சந்நிதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யம் அடைந்ததை போல ஆகுது. அதனாலதான் நம்ம சொல்றோம், எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ மனச, அப்ப என்ன ஆயிடுனா கேப் வந்துடும் உங்களுக்கு. எப்ப நீங்க எல்லாம் பார்க்கலையோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? உங்க சந்நிதியில இந்த மனசு ஆட்டம் போடும். நம்ம ஐயோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என் மனசு இப்ப சரியில்லையே அப்படின்னு. நேற்று ஈவினிங் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாதபிரம்ம வந்து பாத்தீங்கன்னா நேற்று லைசன்ஸ் வாங்குறதுக்காக போயிட்டேன். எனக்கு லைசன்ஸ் வாங்க போனாவே என்ன ஆகும்னு தெரியும். போட்டு காய வச்சிருவானுங்க. இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கு, 8 போட்டுட்டு விட்டுற மாட்டானுங்க. 8 போடுறதுக்கே 8 மணி நேரம் நிக்க வைப்பானுங்க.
இவர் போயிட்டு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்ந்தா வந்தார். வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சரியா பேசலை. வந்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு போகாமல் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் டக்குன்னு ஒன்றும் சரியா பேசலை. 3 மணிக்கு வந்த சாமி அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு நான் பாட்டு டைப்பிங் பண்ணிட்டு இருந்தேன், கிளம்பிட்டேன். நான் கிரிவலம் போகிறேன், எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு. இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன நடந்திருக்கும்? அவர் போயிட்டார். நாதபிரம்மம் போயாச்சு. மனசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் சரியா பேசல அவரு? இல்லையே, ரெகுலரா பேச மாட்டாரு, கரெக்டா பேசுவாரு அவரு. கோயிலுக்கு வருவாரு, என் கூட கோயிலுக்கு வருவாரு. அதே மாதிரி ஏன் நான் தான் வண்டியில போய் டிராப் பண்ணுவேன். கிரிவலம் போறதா இருந்தாலும் நான் இப்படி போயிடுவேன், இவர் இப்படி போவாரு. இவ்வளவு வேகமா போக மாட்டாரு. என்ன ஆயிருக்கும், ஏது ஆயிருக்கும்? என்னாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் எதையும் நம்ப முடியல. ஏதாவது மனசை கேட்க யாராவது கலைச்சு விட்டாங்களா? ஏன்னா ரோட்ல ஊர்ல இருக்கவங்கலாம் நிறைய பேர் மனசை கலைக்கிறதுக்கே இருக்கான். உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி திங்க் பண்ணிச்சு பாருங்க. இதை அலோவ் பண்ணா என்ன ஆயிரும்? போச்சு, அவ்வளவுதான். இது அப்படியே இந்த மனசு என்ன பண்ணும்? திரும்ப 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 அதையே பலவிதமா யோசிச்சு இல்லாத ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா கல்பனை பண்ணி என்ன ஆயிடும்? இதுவே சுகப்பட்டுக்கிட்டும் துக்கப்பட்டுக்கும் எல்லாம் பண்ணிக்கும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ இந்த மனசு என்கிட்டே வேலை காட்டுதே, உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல, இதை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், டீச்சிங் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாயா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றா? என்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் காட்டுறா. நான் என்ன பண்ணேன்? இமீடியட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இதை யாரு பார்க்குறா? என்னோட சந்நிதியில என்னோட எக்ஸிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜடமா இருக்கிற இந்த மனசு என்ன பண்ணுது? கல்பனை பண்ணுது. மனசை கல்பனை பண்ணாத, சும்மா இரு. நான் உன்னை பார்க்கிறேன், நீ வந்து என்ன எனக்கு மேல நின்றுட்டு கல்பனையா பண்ற. எதுக்கு? எப்படி கல்பனை? எனக்கு ஆப்போசிட்டா கல்பனை பண்றது, எனக்கு ஆப்போசிட்டா கல்பனை பண்ணி எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா துக்கம் கொடுக்கறது. ஐயோ இதை விட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் காலி ஆயிடும். 4 மணி நேரம் கல்பனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தலையில ஒரு 4 தட்டு தட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கோ. என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சது? வேற எதுவும் இல்லை. இந்த மனசு அறியுது, நாதபிரம்மம் போயிட்டு வந்தார், அவருக்கு மனசு சரியில்லைன்னு சொன்னார், கிரிவலம் போயிருக்கார். இவ்வளவுதானே மெசேஜ்? இவ்வளவுதானே மெசேஜ்? இவ்வளவுதானே? இதை அறியறது மட்டும் தானே மனசோட வேலை. இவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இவர் இப்படி பண்ணாரோ, இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி ஆயிருக்குமோ, அப்படி ஆயிருக்குமா? எதுக்கு இதெல்லாம்? மெசேஜ் மட்டும் தான் எடுத்துக்கணும். இதுக்கு மேல நீ திங்க் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான் மெசேஜ். இனி அவரு நைட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஏதாவது சொல்லுவார். சொன்னாருன்னா என்ன ஆகும்? நீ அதுக்கப்புறம் இது பண்ணலாம். தேவையில்லாம யோசனை பண்ணக்கூடாது அப்படின்னு 2 தட்டு தட்டி நான் பாட்டுக்கு போயிட்டேன். மனசு எப்படி ஆகிப்போச்சு? ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளார கரெக்ட் பண்ணியாச்சு. இதை நம்ம கரெக்ட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மனசு என்ன பண்ணும் தெரியுங்களா உங்களுக்கு? என்னோட சந்நிதியில இந்த மனசை பல கல்பனைகளை பண்ணி நமக்கே துக்கம் கொடுக்கறதா ஆயிடும். ராத்திரி நாதபிரம்ம வந்தார், நார்மலா வந்தார், அவ்வளவுதான். அவரோட மனசு சரியாயி போச்சு, அவ்வளவுதான். இந்த விஷயமே ஒண்ணுமே இல்லை. ஆனா அலோவ் பண்ணிருந்தோம். இது பலவிதமா வந்து பாத்தீங்கன்னா உடனே போனை போட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு நம்ம தானே பண்ணுவோம். எல்லாம் ஒரு காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார ரிசல்ட் தெரியறதுக்கு முன்னாடி என்னாச்சு ஏதாச்சு கொஞ்சம் அலோவ் பண்ணுமே ஃப்ரீயா. என்ன கல்பனைகளை ஓட விட்டு ஒரு பெருசாக்கி பூத்தமாக்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா பேனா இருந்ததை பிசாசாக்கி பெருசாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? துக்கப்பட்டுக்கிட்டு மனசு வந்து காம்ப்ளிகேஷன் நம்மளே கிரியேட் பண்ணிடுவோம். இப்போ மனசுல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு புரியும் நம்ம என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனசு ஜடம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட எக்ஸிஸ்டன்ஸில் சைத்தன்யம் வந்த மாதிரி, உணர்வு அறிவு வந்த மாதிரி இயங்குது. ஃபர்ஸ்ட் காரியம் பண்ணுது. இது பிராப்தம் திரஷ்டு உபரக்தம் திரஷ்டு விஷயம் பவதி. இது என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா திரஷ்டாவா ஆயிடுச்சு. திரஷ்டா ஆன மாதிரி தெரியுது. திரஷ்டான என்ன அர்த்தம்? நானும் அதுவும் ஒன்னா சேர்ந்து பிரிக்க முடியாம என்ன ஆயிடுறோம்? ஒன்னாயிடுறோம். ஐயோ அப்படின்னு மனசு இந்த மாதிரி திங்க் பண்ணுதுன்னு நினைக்காம மனசோட நான் சேர்ந்துடுறேன். சேர்ந்த மாத்திரத்தில் என்ன ஆயிடுது? இது திரஷ்டா விஷயமா ஆயிடுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது இந்திரியாதி துவாரா. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுது தெரியுங்களா? இந்த மனசு இதோட நிப்பாட்டினா பரவாயில்ல. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில இருந்து இந்திரியங்கள் இருக்குல்ல, இந்த மனசுக்கு வெளியில இந்திரியங்களோட வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு என்ன பண்ணுது? தன்மயமா இந்திரியங்களை பிடிச்சி இழுத்து தன்மயமாக்கிக்குது.
இந்திரியத்து வழியா நம்ம எந்த விஷயங்களை பார்த்தோமோ, இந்திரியாதி துவாரா, கண்ணு காது மூக்கு வாய் வழியா நம்ம என்ன பண்ணோம், இந்திரியங்கள் மூலமா வெளியில இருக்கிற விஷயங்களை நம்ம அறிஞ்சோம்ல. இது பேசாம இந்த சித்தம் இருக்கு, நான் பார்த்தா அப்படியே இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அப்படி ஆகிறது இல்ல. என்ன ஆகுது அப்படின்னா, ததாகாரம் பவதி, திருஷ்ய உபரக்தம் ததாகாரம் பவதி. எதையெல்லாம் பார்க்குதோ அது மயமா இது ஆயிடுது. அப்ப இந்த சித்தவிருத்தி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிற விஷயங்களை பார்த்து அழகான பாட்டு கேட்டோன்னா, இளையராஜாவோட பாட்டு, பழைய பாட்டு கேட்டோன்னா ஆஹா ஆனந்தமா இருக்கு. ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது ரோட்ல போனா இவன் என்ன இப்படி இருக்கா அப்படின்னு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து கோணுது, ஐயோ இவன் மகா மோசமான ஆளாச்சே அப்படின்னு ரோட்ல பார்த்து. அப்போ ஒரு ஆளை பார்த்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மையமா ஆயிடுது. உள்ள கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் கேட்டா சந்தோஷமாகுது. ஒரு குழந்தைய பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமாகுது, அப்பா என்ன அருமையா இருக்குல்ல அந்த குழந்தை அப்படின்னு. சுவாமியை பார்த்தா சந்தோஷப்படுது, எறும்பு மாட்டை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஐய அப்படின்னு. அப்ப இது என்ன பண்ணுது, இந்த மனசோட விருத்தி எதையெல்லாம் இந்திரியங்கள் மூலமா பார்க்குதோ திருஷ்யமா, அந்த திருஷ்யத்தோட என்ன ஆயிடுது, உபரக்தம், அது மயமா மாறிக்கிட்டே இருக்கு. அப்படி மயமாயி ததாகாரம் பவதி. இந்த விற்பி சித்த விற்பி என்ன ஆகுதுன்னா அந்தந்த விஷயாக்காரமா பரிணமிக்குது. அப்ப இந்த சித்த விற்பி எத்தனை ஆயிடுச்சு, அப்ப சித்த விற்பி வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறவனாவும் ஆயிடுச்சு, பார்க்கப்படும் வஸ்துவாவும் ஆகிவிட்டது. போச்சு, எல்லாம் போச்சு. அப்ப என்ன பர்சனாலிட்டி, இந்த சித்த விற்த்தின்றத பிடிக்க முடியாம எப்படியாவது நம்ம கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் கிளாத்தை ஏதோ ஒரு கலர்ல முங்கி எடுக்கிறோம். டிப் பண்ணி எடுத்த மாத்திரத்துல இப்போ உங்களால வந்து கலரை பிரிச்சு பார்க்க முடியுமா? ஒயிட் கலர் கிளாத்து அதுல பேண்டா கலர் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஏதாவது நமக்கு தெரியுமா? தெரியறதே இல்லை. ஏன்னா எந்த கலர்ல முக்கணுமோ அந்த கலர். சுவாமி போட்டிருக்காரு பாருங்க, காவி கலர் வஸ்திரம் எப்படி பளிச்சுன்னு இருக்கு. இப்ப ஒயிட் கலரை காட்டுங்க அப்படின்னா எப்படி ஒயிட் கலரை பார்க்க முடியும்? அதான் காவி கலர் ஆகிப்போச்சே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த சித்தம் என்ன ஆயிடுது அப்படின்னா புருஷனாவும் ஆயிடுச்சு, கூடவே வந்து பாத்தீங்கன்னா விஷயமாவும் ஆயிடுச்சு, திரஷ்டாவாவும் ஆயிடுச்சு, திருஷ்யமாவும் ஆயிடுச்சு. திரஷ்டு திரஷ்ய உபரக்தம், இதுக்கு பேர் தான் திரஷ்டாவோட சேர்ந்துருச்சு, கூடவே திருஷ்யத்தோட சேர்ந்து இந்த சித்த விற்பி இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா மூணு இருக்கு. அதுல ஒன்னு புருஷன், இரண்டாவது 3 குணங்களுடைய சித்த விற்பி, கூட வந்து பாத்தீங்கன்னா நாமரூப விஷயம். இந்த 3ம் சேர்ந்து ஒரே ஃபார்முக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்த விற்பி ஆகுது. இதான் சூத்திரத்துல திரஷ்டு திருஷ்ய உபரக்தம். இந்த சித்த விற்பி திரஷ்டாவோடையும் சேர்ந்துருச்சு, திருஷ்யத்தோடையும் சேர்ந்து அந்தந்த ஆக்காரம் ஆயிடுச்சு. ததாச்ச போக்ய சப்தாத்யாக்காரம், அது என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா அது போலவே நம்ம எந்தெந்த ரூபத்தெல்லாம் பார்க்கிறோமோ போக்ய வஸ்துக்கள். மியூசிக் கேட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், அந்தந்த மயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கு. சப்த ஆதி ஆக்காரம், நம்ம சப்தத்தை கேட்கிறோம், அந்த தாட் வந்து பாத்தீங்கன்னா சித்த விருத்தி சப்தமயமா ஆயிடுது. ஒரு ரூபத்தை பார்க்கிறோம், ரூபமயமா ஆயிடுது. ஸ்மெல்ல கேட்கிறோம், ஸ்மெல் பண்றோம், ஸ்மெல் மயமா ஆயிடுது. டேஸ்ட் பண்றோம், டேஸ்ட் மயமா ஆயிடுது. டச் பண்றோம், டச் அப்படியே ஆயிடுது. இன்னைக்கு ஒரு குழந்தைய டச் பண்ணி பார்த்தோம், ஐயோ பிறந்த ஒரு 3-4 மாசம் தான் இருக்கு. நேற்று ஈவினிங் சுவாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த குட்டி குழந்தைய வந்து கண்ணத்தை தொட்டா அப்படியே ஸ்பர்ஷம் வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சு மாதிரி இருக்குங்க. என்ன குழந்தைங்க, தேவதை எல்லாம் கை வச்சா அப்படியே புசு 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 புசுன்னு ஸ்பர்ஷம், அப்படியே ஸ்பர்ஷ விற்த்தியை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாறிடுது. அப்ப சப்தாதி ஆக்காரம், இந்த சித்த விற்பி என்ன ஆயிடுது, வெளியில இருக்கிற 5 விஷயங்களோட சேர்ந்து அது மயமாகுது, மாறி சுக துக்காதி பரிணாம. சுக துக்காதின்னு என்ன அர்த்தம், ஸ்பாஞ்ச் மாதிரி குழந்தை இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல உட்கார்ந்த அப்படின்னா ஒரே சூடு, வெயில்ல வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்த ஒரே சூடா இருக்கு. அப்ப துக்கம் சுகம் துக்கம் ஆதி பரிணாம, இது மாதிரி பரிணமிச்சுக்கிட்டே சுகம் துக்கம், பிடிச்சது பிடிக்காது, ராகத்வேஷம் எல்லாம் இருக்கா. இந்த வெளியில இருந்து வரக்கூடிய சித்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா சித்த விருத்திய வெளியில இருக்க விஷயமா மாறி நமக்கு சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி பரிணாம லட்சண,
பரிணாம லட்சணத்தை உடையதா, போகாத்மகம், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போகம் பண்ணக்கூடியதா ஆயிடுது. நமக்கு யாரு சுகதுக்கத்தை கொடுக்குறா? சுகதுக்கத்தை யார் கொடுக்குறா? மனசு. வேற எதுவும் இல்ல. நம்ம தாட்டு தான் நமக்கு சுகத்தையும் துக்கத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. பரிணமிக்கிறதுக்கு சுகதுக்கத்துக்கு எது காரணம்னு கேட்டா, சுகதுக்கத்துக்கு காரணம் இந்த சித்தவிருத்தி வெளியில இருக்கிற ஏதோ ஒரு விஷயமா மாறிடுச்சு. எனக்கு பிடிக்காத ஒருத்தனை வந்து பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஆனந்தமா பேசிட்டு இருக்கோம். எனக்கு பிடிக்காதவன் எவனோ ஒருத்தன் வந்து அந்த பக்கம் வரான். அவனை பார்த்த மாத்திரத்தை என்னோட சித்தவிருத்தி என்ன ஆயிடுது, அது வரைக்கும் இருந்த சந்தோஷம் போயிடுது. ஐயே இவனை ஏன் இங்க வந்தான் அப்படின்னு நான் டென்ஷன் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா இவனை எதுக்கு நான் இங்க பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஆயிடும். எனக்கு பிடிக்கவே இல்லை இது அப்படின்றோம். பிடிக்கவே இல்லை, பிடிச்சிருக்கு. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உன்னை பார்த்த மாத்திரத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட்டு மாறி நம்ம என்ன பாக்குறோமோ அது மையமா இது ஆயிட்டு என்ன பண்ணுது, பிடிக்காத விஷயம் ஒண்ணு இருக்கும் போது எனக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அதோட கம்ஃபர்டபுளா இல்லை. நான் என்ன பண்றேன், ஐயோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா துக்கப்படுறேன். அப்ப பாக்குற விஷயம், கேட்கிற விஷயம், ஸ்மெல் பண்றது, சாப்பிடுறது எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி சித்தவிருத்தி மாறுது. அந்த சித்தவிருத்தியில வந்து நமக்கு ஏற்கனவே இருக்கிற வாசனைகள் படி வந்து பாத்தீங்கன்னா இது பிடிச்சது, இது பிடிக்காது, இது பிடிச்சது, பிடிக்காது அப்படின்னு நமக்கு வந்து பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. நமக்கு சதா காலமும் இந்த மனசுதான் போக்கியாத்மகம், போக்கிய வடிவா வெது போகம் கொடுக்க கூடியதா இருக்கு. அப்ப நமக்கு யாரு போகம் கொடுக்கறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தம் தான் போகம் கொடுக்குது, போக்கிய வஸ்து. அப்படிப்பட்டதா இருந்துகிட்டு சித்தம் திருஷ்யம் அபி, வாஸ்தவத்துல திருஷ்யம் தானே சித்தம். நான் தான் திரஷ்டா, இந்த சித்தம் திருஷ்யம். ஆனா திருஷ்யமாவே இந்த சித்தம் மனசு இருந்தாலும் கூட அது என்ன பண்ணுது அப்படின்னா, சித்து பிரதிபிம்ப அபேதாத், இந்த நான் இருக்கல, இந்த நானோட பிரதிபிம்பம் எங்க விழுவுது, இந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற ஒரிஜினல் நானோட பிரதிபிம்ப அபேதாத், இந்த பிரதிபிம்பம் அந்த சித்தத்துல படுது. இப்ப பானைக்குள்ளார இருக்கிற ஜலத்துல என்ன ஆகுது, சூரியன் ரிஃப்ளெக்ட் ஆகிறான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியனும் அந்த ஜலமும், அந்த சூரியன் விழுற இடமும் அந்த ஜலமும் எப்படி இருக்கு அப்படின்னா விவேகம் பண்ண முடியாத அளவுக்கு சூரியன் மாதிரியே அது பிரகாசிக்குது, ஒரிஜினல் சூரியன் மாதிரியே. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சித்தத்துல இந்த புருஷனோட பிரதிபிம்பம் விழுந்த மாத்திரத்துல அபேதாத் அப்படின்னா இந்த சித்தமும் அந்த பிரதிபிம்ப சைத்தன்யமும் ஒன்னா ஆன மாதிரி, பேதம் இல்லாமல் என்ன ஆயிடுது, அபேதாத்மா இது சௌகதானாம் பிரமஹ, விவேகம் இல்லாதவர்களுக்கு ஒரு பிரமையானது உண்டாகுது. விவேகம் வந்து ரொம்ப கஷ்டம். நான் எடுத்தோன்னு நீங்க மனசுல போய் நிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்றதுக்காக சொல்றேன். எப்ப பார்க்க முடியும் தெரியுங்களா உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு அகார உக்காரத்தை பண்ணுங்க, ஸ்தூல ஓங்காரத்தை ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்க. அப்ப ஸ்தூல விஷயங்கள் இருந்து டிஸ்கனெக்ட் ஆவீங்க. அப்புறம் உக்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு உக்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஓம்னு சொல்லுங்க. இந்த சித்த விருத்திகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 கம்மியாகும். அதுக்கப்புறம் மகாரத்தை நல்லா கொஞ்சம் அபியாசம் பண்ணுங்க. மகாரத்தை கொஞ்சம் அபியாசம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, மெதுவா மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த தாட்டும் இல்லாம ஸ்லோ டவுன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மனசுல வர தாட்டை வந்து பாத்தீங்கன்னா பாருங்க. அப்ப தாட் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்லோவா வரும், ஃப்ளட் மாதிரி வராது. அந்த தாட்டோட வேகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அப்பதான் நீங்க பார்க்க முடியும். இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, விடிய காலம்பரை வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆனதுக்கு பிறகு ஒரு தமோ குணத்திலிருந்து என்ன ஆகும், சத்துவ குணம் உண்டாகும். ரஜோகுணம் வந்திருக்காது. தமோ குணம் தூக்கம், அந்த தூக்கத்திலிருந்து வெளியில வந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல சத்துவ குணம் இருக்கும். அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம் கலக்காததுனால மெதுவா தாட்டு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா வர ஆரம்பிக்கும். அப்ப என்ன தாட்டு வருது அப்படின்னு உத்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப சித்தத்தை பார்க்க முடியும். ஆனா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, இந்த நான் அப்படின்ற என்னோட ரிஃப்ளெக்ஷன் அதுல படும்போது அந்த ரிஃப்ளெக்ஷனும் இந்த சித்தமும் ஒன்னான மாதிரி வந்து பாத்தீங்கன்னா
விவேகிகளுக்கு பிரமை உண்டாகிறது. விவேகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரமை உண்டானோன சௌகதானாம் அப்படின்னா, சௌகத மதம் அப்படின்னா பௌத்த மதத்துக்கு பேர். சௌகதானாம் அப்படின்னா பௌத்த மதத்துல இருக்கிறவங்களுக்கு, விவேகம் இல்லாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரமையானது உண்டாகின்றது. தத்திர விவேகினா, இந்த இடத்துல விவேகி என்ன பண்ணணும் அப்படின்னா, விவேகியினால் சித்தஸ்ய போக்கியத்தையா, சித்தத்தை நம்ம வந்து திரும்ப திரும்ப படிக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் மனசு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கு. அனாதி காலத்துல இருந்து நமக்கு மனசுதான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு யாரும் வெளியில இருந்து பாத்தீங்கன்னா கெட்டது பண்ணவே இல்லை. உங்களுக்கு யாரும் கெட்டதும் பண்ணல, நல்லதும் பண்ணல. யாரு நல்லது பண்றா, கெட்டது பண்றா? இதுதான் இதுதான் இந்த மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சதா காலம் என்னை படுத்தி எடுக்குது. அப்ப அதனால மனசுல புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது போக்கிய வஸ்து. இப்ப நான் இதை வந்து மானிட்டரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆப்ஜெக்ட், இது போக்கியம் ஆப்ஜெக்ட். எனக்கு ஃபுட்டு சாப்பிட்றேன், ஃபுட்டு வந்து ஆப்ஜெக்ட். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷன் பார்க்குறேன், ஏதோ ஒரு ஃபில்ம் இது பார்த்துட்டு இருக்கேன், T20 மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன், ஆப்ஜெக்ட். எதெல்லாம் எனக்கு போக்கிய வஸ்துவா இருக்கோ அது எல்லாம் எனக்கு ஆப்ஜெக்ட், போக்கிய வஸ்து. விவேக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசு நான் தவிர்த்துட்டு மீதி இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, போக்கிய வஸ்து. அதனால சித்தஸ்ய போக்கியத்தையா, சித்தத்தை ஒருத்தன் விவேகத்தினால என்ன பண்றான், விவேக்கியினால் இந்த சித்தம் போக்கிய வஸ்துவா பார்க்கப்படுறது. அதனால என்ன ஆகும், தஸ்மாத் அந்யோ போக்தா, விவேகம் இல்லாதவன் இந்த நானையும் இந்த மனசையும் ஒன்னாக்கி வச்சு துக்கியா சுக்கியா ஆயிட்டே இருக்கான். விவேக்கியினால இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நல்லா வந்து விவேகத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, இந்த மனதும் பார்க்கப்படுகின்ற விஷயம் போக்கிய வஸ்து, ஆப்ஜெக்ட், விஷயம் அப்படின்னு ஆகிறதுனால அப்ப என்ன அர்த்தம், நான் என்னுடைய சித்த விருத்தியை பார்க்கிறேன். மனசு நல்லா இருக்கு, மனசு டல்லா இருக்கு, அப்பனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஆரம்பத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதோட சங்கம் வச்சுக்கிட்டே இருந்தோம்ல இவ்வளவு காலம், அப்படி பார்க்கும்போது கூட வந்து அதுல இருந்து வெளியில வர முடியாம இருக்கும். மெதுவா 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 அதை ப்ராக்டிஸ் பண்ண 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 நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா கமாண்டிங், செல்ஃப் கமாண்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இது நான், எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை, சித்தம் பரிணமிக்குது, சித்தம் பரிணமிக்குது. எப்பயுமே என்ன புரிஞ்சுக்கணும், சித்தம் பரிணமிக்குது. ஒன்று எதிர்க்க இருக்க விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி பரிணமிக்கும், இல்லை அப்படின்னா அது புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஸ்டோர் ரூம்ல இருக்கிற வாசனைகளை எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பரிணமிக்கும். யாருமே வெளியில இருக்க வேணாம், நீங்க பூட்டிக்கிட்டு ஏசி ரூம்ல கூட வந்து படுத்திருக்கலாம். இந்த சித்தம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு உள்ள இருக்க ஸ்டோர் ரூம்ல நிறைய வாசனைகளை பதிய வச்சிருக்கோம்ல, அதுல இருந்து எதையாவது ஒன்று எடுத்து வச்சு அது மையமா பரிணமிக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்பாச்சு, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆகிப்போச்சு. அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆனதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்து சித்தம் என்ன பண்ணும், அது மயமாயி எனக்கு அவங்க இப்படி பண்ணிட்டாங்கல்ல, எனக்கு அப்படி பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னா, ஐயோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கிற மனசு இதை நம்ம போக்கிய வஸ்துன்னு பார்க்காம சேர்த்துட்டோம், போச்சு. அப்ப என்ன பண்ணோம், ஆப்ஜெக்ட் பண்ணி விவேகத்தினால இது போக்கிய வஸ்து, போக்கியத்தையா போக்கியமா பார்க்கறது மூலமா போக்தா, தஸ்மாத் அந்நியோ போக்தா, இந்த சித்தத்துக்கு அந்நியமா போக்தான்னு ஒருத்தன் நான் இருக்கின்றேன். இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா நான் இல்லை, இது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், போகிய வஸ்து, இது கண்ணியமா போக்தான்னு ஒருத்தன் நான் இருக்கேன் அப்படின்னு ஸ்வீகர்த்தவ்ய இது பாவா, இவ்வாறு ஸ்வீகாரம் பண்ண வேண்டும் என்று அபிப்பிராயமாகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், சிங்கானா சம்சாரம், சிங்காகாம மெர்ஜாகாம இருந்தோம் அப்படின்னா அதான் மோட்சம். திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா மோட்சம். பிரிக்காம விட்டுட்டோம்னா சம்சாரம் தான், வேற எந்த காரணமும் இல்லை. உலகத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற எதுவுமே இல்லை, இதான் போகமே இதுதான். நான் இன்னைக்கு கூட சொன்னல 13:26 ஸ்லோகம் பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா 13வது அத்தியாயத்துல 21வது ஸ்லோகம், புருஷ பிரகிருதிஸ்தோஹி புங்க்தே பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத் யோனி ஜென்மசு.
13:21 பக்கத்துல போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கும். இந்த புருஷன் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து போகம் பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு போகம் எங்க கிடைக்குது, யாருக்கு போகம் கிடைக்குது அப்படின்னு யாராவது கேள்வி கேட்பாங்க. நான் ஒரிஜினல் நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா போகம் இல்லை. இந்த ஒரிஜினல் நானோட ரிஃப்ளெக்ஷன் எங்க படுது? ஒரிஜினல் நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது? அந்த சித்தத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப சித்தத்துல ரிஃப்ளெக்ட் ஆன நானுக்கு பேர் தான் என்ன பேரு? ஜீவன் அப்படின்னு பேர். அப்ப யாரு போகத்தை அனுபவிக்கிறா அப்படின்னா, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடிய இந்த பிரதிபிம்ப சைத்தன்யம், அவன் தான் ஜீவன். அவன் எங்க இருந்து போகம் பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரகிருதியில ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த பிரகிருதியில உண்டாகக்கூடிய எல்லா ஆக்காரங்களையும் தனக்கு சம்பவிக்கிறதா மெர்ஜாய் அனுபவிக்கிறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா போகம் சம்பவிக்குது. இதே நீங்க இது நான் இல்லை அப்படின்னு இந்த ரிஃப்ளெக்ஷன் இந்த மீடியத்தை வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துச்சு அப்படின்னா, அந்த விவேகம் இதுக்கு உண்டாச்சு அப்படின்னா இது ஒரிஜினல் ஆயிடும். ஒரிஜினலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த போகமும் சம்பவிக்காது, வெறும் பிரகாசம் மட்டும் தனக்கு முன்னாடி நடக்குது. ஆமா, இது நடக்குது. இந்த சித்தம் வந்து இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு? சுக ஆகாரமா பரிணமிக்குது, துக்க ஆகாரமா பரிணமிக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மோக ஆகாரமா இருக்கு. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மூணுத்தையும் ஆப்ஜெக்ட் பண்றதையே பண்ணிட்டு, இந்த ஆப்ஜெக்ட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகாது? போகம் சம்பவிக்காது. சிங்க் ஆனீங்கன்னா போகம், சிங்க் ஆகலனா போகம் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது இவ்வாறு இந்த 23வது சூத்திரம் முடியும். இதான் பிலாசபி, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம். இது நம்ம வேதாந்தத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறதே தான். இதை வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சதாசிவ பிரம்மத்தர் கிளியரா சொல்லியாச்சு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த சூத்திரத்துல சொன்னது நல்லா புரிஞ்சுக்கணும். மேக்னெட் மாதிரி சித்தம் இருக்கு. இது தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆத்மாவை தன்னை இழுத்து தன்மயமாக்கிடுச்சு. அப்ப அந்த மனசு எப்படி தெரியுது? ஜடமா இருக்கிற மனசு புருஷனை இழுத்து தன்மயமாக்குனதுனால சைத்தன்ய மாதிரி இந்த மனசு வேல்யூ இருக்கிற மாதிரி தெரியுது. அதோட நிக்காம இந்திரியங்கள் மூலமா வெளியில இருக்கிற வஸ்துக்களையும் தன்மயமாக்கி அந்த வஸ்துக்களோட ஃபார்முக்கு வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ 5 இந்திரியங்கள் மூலமா 5 விதமான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்ப சித்தம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பரிணமிச்சு சதா காலமும் சித்தவிருத்தி பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சித்தவிருத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த சைத்தன்யம் யாரு? ஜீவன். நம்ம என்ன பண்றோம்? அந்த சித்தவிருத்திக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் சுகி துக்கி போகியா மாறிக்கிட்டு இருக்கோம். இதான் வந்து பாத்தீங்கன்னா இது. அப்ப இந்த சித்தம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, சர்வார்த்தம்னா அது எல்லா விஷயங்களையும் உடையதா இருக்கு. புருஷனாவும் இருக்கு, கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷயமாவும் இருக்கு, சப்ஜெக்டாவும் இருக்கு, ஆப்ஜெக்டாவும் இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? விலக்கி பார்க்கணும். இது நான் இல்லை அப்படின்னு விலக்கி பார்த்தீங்கன்னா போகம் சம்பவிக்காது. விளக்காம விட்டுட்டோம் அப்படின்னா போகம் சம்பவிச்சுட்டே அனாதி காலத்துல இருந்து அவன் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் சரி. நல்லவனுக்கு வந்து துக்கம் வராதா என்ன? புராணத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய புராண கதைகள்லாம் படிக்கும்போது தான் தெரியுது எவ்வளவு நல்லவங்களா இருந்திருக்காங்க இந்த உலகத்துல. எவ்வளவு பரிசுத்தமான ஆவிகள்லாம் இங்க தெரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு செயின்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா புராணத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பக்த மகான்கள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நல்ல சோல்ஸ்லாம் இருந்திருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் துக்கியா இருந்திருக்காங்களா? சங்கடங்கள், எல்லா சங்கடங்களையும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சங்கடங்கள் வருதோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு பார்க்கிற சாமர்த்தியம் எவருக்கு இருக்கோ அவருக்கு மோட்சம். எவர் பிரிக்கலையோ அது பந்தம். தஸ்ய ஹேதுர் அவித்யா. ஏன் இந்த திரஷ்டாவும் திருஷ்யமும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாயே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேஸ்ட் எது நடுவுல? பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா. அந்த அவித்யா என்ன பண்ணிடுச்சுன்னா விவேகம் பண்ணாம இவ்வளவு காலம் விட்டுட்டோம். இப்ப இனிமே ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இப்ப கிடைக்குது. இப்ப மெதுவா வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தெல்லாம் உருட்டாதீங்க. ரொம்ப சாஸ்திரத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருட்ட வேணாம். மெயின் சப்ஜெக்டே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் பிரிக்கிறது மட்டும்தான். அதனால நம்ம தாத்பரியம் எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிக்கிறதுல மட்டும்தான் தாத்பரியம் இருக்கணும். நிறைய ஏற்கனவே ஓவர்லோடு இருக்கு இந்த சித்தத்துல. திரும்ப ஓவர்லோட்லாம் பண்ண வேணாம். நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த க்ஷணத்துல இருந்தே இந்த க்ஷணத்துல இருந்தே நான் வந்து என்ன பண்ணணும்? இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் பேசிட்டு இருக்கும்போது நான் பார்த்துட்டு இருக்கேன். யார் பேசுறா? வாய் பேசுது.
பின்னாடி கோஆபரேட் யாரு பண்றா? மனசு கோஆபரேட் பண்ணிட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன்? நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நாம் பார்த்துக்கிட்டு இருக்கன்றது எல்லா காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிராக்டிஸ் ஆகணும். மெதுவா 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 பிராக்டிஸ் ஆகணும். அப்பதான் அபிமானம் மெதுவா மெதுவா போக ஆரம்பிக்கும். அப்ப நம்ம பண்ண வேண்டிய வேலையே வந்து பாத்தீங்கன்னா சிங்கா இருக்கிறத பிரிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அடுத்தது ஆச்சாரியர் சொல்ற அதஸ்ச அன்யோ போக்தா அவதாரிக்க எழுதுற 24வது சூத்திரத்துக்கு அவதாரிக்க. அதஸ்ச அந்த காரணத்தினால் அந்யோ போக்தா. அந்யோ போக்தான்னு அர்த்தம் இந்த சித்தத்துக்கு அந்நியமா திருஷ்யத்துக்கு அந்நியமா போக்தான்னு ஒருத்தன் இருக்கேன். நான் வேற, இது எனக்கு ஆப்ஜெக்ட். போக்தானா சப்ஜெக்ட், போக்கியம்னா ஆப்ஜெக்ட். வெளியில இருக்கிற விஷயம் அது, நான் போக்தா, இதுக்கு அந்நியமா இருக்கேன். சித்தாத்து அஸ்தி இத்தியாக, இந்த சித்தத்துக்கு அந்நியமா, சித்தம் திருஷ்யம், திருஷ்யத்துக்கு அந்நியமா திரஷ்டான்னு இருக்கக்கூடிய நான், போக்தான்னு சொல்லக்கூடிய நான் வேறாக இருக்கின்றேன். உபதிரஷ்டா அனுமந்தா போக்தா பர்த்தா போக்தா மகேஸ்வரஹ. 13:22வது ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்கு. 13:21, 13:22. உபதிரஷ்டா அனுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரஹ. அப்ப போக்தா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போக்தாவுக்கு பத்தி முன்னாடியே பாஷிக இவரு விருத்திக்காரர் சொல்லிட்டார் முன்னாடியே. போக்தான என்ன அர்த்தம்? இப்ப நான் லைட் வச்சிருக்கேன், 4 லைட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரூம்ல இப்ப இருக்கு. 4 லைட்டும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குன்னா போகம் பண்ணிட்டு இருக்கு. எதை போகம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, நான் பேசுறத 4 லைட்டும் போகம் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னா சரியா தப்பா? ரெண்டும் சரி. போகம் பண்ணிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பார்க்கறதே போகம். நம்ம சொல்றோம்ல தீப சாட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஆமா, நீங்க பண்றதெல்லாம் தீபம் வந்து சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏத்தி வைக்கிறோம் தீப சாட்சியா நான் இந்த காரியத்தை பண்றேன் அப்படின்னு. அது சாட்சிலாம் இல்லை, அது வேலையே பிரகாசம். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான்ற ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னா பிரகாசிக்கிறது. அதுதான் போகம் அப்படின்னு பேரு. சிங்க் ஆனீங்கன்னா சுகதுக்க போகத்தை அனுபவம் பண்றீங்க. சிங்க் ஆகாம இருந்தீங்கன்னா வெறும் பிரகாசமா மட்டும் சந்நிதியில அது பிரகாசிக்கும், அறியுறீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தத்துக்கு அந்நியமா போக்தான்னு ஒருத்தன் இருக்கின்றான் அப்படின்றத சொல்றதுக்கு 24வது சூத்திரத்தை பதஞ்சலி சொல்கின்றார். என்னென்ன வந்திருக்கு? ததசங்கேய வாசனாபிஹி சித்திரமபி பரார்த்தம் சங்கத்யகாரித்வாத் ததசங்கேய வாசனாபிஹி சித்திரமபி பரார்த்தம் சங்கத்யகாரித்வாத். தது அசங்கேய வாசனாபிஹி. மெயின் ப்ராப்ளம். இப்போ நம்ம ஜீவன் முக்தி விவேகம் படிக்க போறோம் பாத்தீங்களா? இந்த ஜீவன் முக்தி விவேகத்துல படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? சாதனையை சொல்ல ஆரம்பிச்சிருங்க. வாசனாக்ஷயம் மனோநாசம் அப்படின்னு 2 விஷயத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேசுவோம். இந்த வாசனைகள்னா, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தமா இருக்கேன், எனக்கு வந்து வெளியில இருந்து எந்த ஒரு ட்ரபிளும் வரதே இல்லை. ஏன்னா நாங்க நல்ல ஒரு காம்பவுண்டு போட்ட மாதிரி இருந்து பாத்தீங்கன்னா அன்வான்டா எந்த காரியத்தையும் பண்றது இல்லை, அன்வான்டா எங்கேயும் போறது இல்லை, அன்வான்டா எதையும் பேசுறது இல்லை. எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துக்கம் கொடுக்குமோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட் பண்ணி பைப் லைன்லாம் கட் பண்ணிட்டு பேசாம இருந்துட்டு இருக்கோம். இப்ப சித்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகணும்? சும்மா தானே இருக்கணும். இருக்குமா? அதான் டேங்க் ஃபுல்லா ரொப்பி வச்சிருக்கமே. சஞ்சித வாசனைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? பேங்க் பேலன்ஸ் ஏகப்பட்ட பண்ணதெல்லாம் அப்படியே இருக்கு, இன்னும் எரேஸ் பண்ணல. நீ என்ன வெளியில இருந்து கொடுக்கறது எனக்கு மெசேஜ்? எனக்கு தான் ஸ்டோர் ரூம் இருக்கே அப்படின்னு இந்த மனசு என்ன பண்ணும்? ஸ்டோர் ரூம்ல இருந்து செத்து போன எலி எல்லாம் இருக்கும் அங்க. கரப்பாம்பூச்சி, செத்து போன எலி எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் அங்க. நல்லது கம்மி, பூலாம் ரொம்ப கம்மி தான். எடுத்து வச்சு வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் பூ கொண்டு வருவேன், பையிலே வச்சிருப்பேன். அது என்ன ஆயிடும், 4 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. பூவா இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா 4 நாள் வச்சிங்கன்னா பேட் ஸ்மெல் தான். அபிஷேக தண்ணி தானே, 4 நாள் கழிச்சு பாருங்களேன் அபிஷேக தண்ணி எப்படி இருக்குன்னு. சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண தண்ணி அந்த பின்பக்கம் வருந்துனீங்களா,
மறுநாளே வந்து பால் அபிஷேகம் பண்ணது மறுநாள் ஸ்மெல் வரும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எதெல்லாம் பழசாச்சோ அதெல்லாம் உங்களுக்கு துக்க ஹேத்து. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் ஃபுல்லா செத்து போன எலிதான், ஸ்டோர் ரூம் ஃபுல்லா பழைய பால் தான், ஸ்டோர் ரூம் ஃபுல்லா பழைய பூ தான். இதுக்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில கட் பண்ணிட்டேன், நான் உள்ள இருந்து எடுக்கிறேன் அப்படின்னு உள்ள இருந்து வாசனைகள்லாம் எடுத்து இது என்ன பண்ணும், அனுபவிக்கும். அனுபவிச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா துக்கி ஆகும், சுக்கி ஆகும், மோகத்தை அடையும், எல்லாம் பண்ணும். அப்ப வெளியில இருந்து வரணும்னு அவசியம்லாம் இல்லைங்க. யாரா இருந்தாலும் அவங்க இப்ப ஒருத்தர் ஏகாந்தத்துக்கு போறார், ஏகாந்தத்துக்கு போறீங்க. நான் தான் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஆச்சாரியர் சொல்லும் போது எனக்கு வந்து புரியல, அதுக்கப்புறம் மெதுவா புரிய ஆரம்பிச்சிருச்சு. எங்க ஆச்சாரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஏகாந்தத்துக்கு போறான் அப்படின்னா கண்டனம் பண்ணி விட்டுருவார். இன்னும் ஏகாந்தத்துக்கு போறேன், பண்ண வேண்டியதை பண்ணிட்டு லாஸ்ட்ல ஏகாந்தத்துக்கு போகணும். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஸ்டோர் ரூமை காலி பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா, எது ஸ்டோர் ரூம், இந்த மனசு சித்தம் இருக்குல்ல, இந்த சித்தத்தோட நீ கங்கோத்திரில போய் உட்கார்ந்தாலும் என்ன ஆகும், பத்ரிநாத்ல போய் உட்கார்ந்தாலும் என்ன ஆகும், உள்ள இருக்கிற வாசனைகள் வெளியில வந்து பாத்தீங்கன்னா அதோட என்ஜாய் பண்ணிட்டு இருப்ப, குடுத்தனம் நடத்திக்கிட்டு இருப்ப நீ. அப்ப நம்ம ஒரு ஏகாந்தத்துக்கு போறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னா, வாசனாக்ஷயம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணியே ஆகணும். சர்வ வாசனாக்ஷயா தல்லாபகா. முக்திகோபனிஷத்துல ராமர் வந்து அனுமானுக்கு சொல்றார், ஜீவன் முக்தி உண்டாகும். எப்படி உண்டாகும் அப்படின்னா, நிர்விகல்ப சமாதினா பவதி, நிர்விகல்ப சமாதியினால ஜீவன் முக்தி உண்டாகுது. அப்ப நிர்விகல்ப சமாதி எப்போ உண்டாகும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா, அதுக்கும் ராமர் சொல்றாரு அனுமனுக்கு, சர்வ வாசனாக்ஷயா தல்லாபகா. எல்லா வாசனைகளும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் எம்டி ஆகி ஃபெனாயில் போட்டு வாஷ் பண்ணி வச்சிங்கன்னா அப்ப நிர்விகல்ப சமாதி உண்டாகும். அப்ப ஃபெனாயில் எங்க போடணும், நம்ம சித்தத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா போடணும், ஃபெனாயில் போடணும், அங்க இருக்கிறது எல்லாத்தையும் நாசம் பண்ணணும். அப்ப இந்த வாசனைகள் என்ன பண்ணு தெரியுங்களா, இங்க வந்துருங்க. தத்து, தச்சித்தம், தத்துன்றது அந்த சித்தமானது. அசங்கேய வாசனாபிகி சித்திரமபி. அசங்கேயம்னா, சங்கேயம் அப்படின்னா எண்ணிக்கை, எண்ணக்கூடியது, கவுண்டிங் பண்றதுக்கானது சங்கியா. சங்கியா, சங்கேயம் அப்படின்னா எண்ணிக்கை, எண்ணக்கூடிய யோக்கியமானது, கவுண்டிங் பண்ண முடியும். ஆனா இந்த சித்தம் எப்படி, அசங்கேயன் என்ன அர்த்தம், இன்ஃபினிட், அன்லிமிட். எவ்வளவு வாசனைகள் இருக்குன்னு தெரியாது, எவ்வளவு வாசனைகள் இருக்கு, விதவிதமான வாசனைகள். எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தோமோ, என்னென்னவோ, அதெல்லாம் விட்டுருங்க, பழசெல்லாம் கூட விட்டுருங்க. பிறந்ததுல இருந்து என்னெல்லாம் அனுபவிச்ச வாசனை எல்லாம் இருக்கு. இப்போ டெய்லி திடீர்னு நினைக்காது பழைய அம்மா கொடுத்த பழைய காஃபிலாம் ஞாபகத்துக்கு வரும். டிகிரி காஃபி, சரி அப்பதான் முன்னாடி இருந்த காஃபிக்கு இப்ப இருக்க காஃபிக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. அதுவும் இந்த அந்த கிளைமேட்ல அம்மா போட்டு ஃபர்ஸ்ட் டிகாஷன் ஒரு காஃபி கொடுப்பாங்க பாருங்க, அமிர்தமா இருக்குமே. அப்ப எப்போ 50 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் ஞாபகம். இந்த ஜென்மத்துல அனுபவிச்சதே விதவிதமான வாசனைகள். எங்கெங்கெல்லாம் போனோமோ, எதையெல்லாம் அனுபவிச்சோமோ, என்னென்னலாம் கேட்டோமோ. நான் சொல்றேன்ல, இந்த டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா காதப்புடி அப்படின்னு சொன்ன முதல் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும் போது காதப்புடின்னு சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கு எனக்கு. அப்ப விசித்திரமான வாசனைகள், என்னென்னலாம் வாசனைகள் இருக்கு உள்ளுக்குள்ளார. ஐயோ, இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்டிராக்ட் டிசைன் மாதிரி இருக்கு. 10 கலரை தூக்கி அந்த போர்ட்ல ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும், ஒரு போர்ட்ல, ஒயிட் கலர் போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 10 கலரை ஊத்துனீங்கன்னா விசித்திரமான கலரா இருக்கும்ல. ஒவ்வொருத்தரோட சித்தமும் அப்படிதான். இங்க யாரும் நல்லவனும் சொல்ல முடியாது, யாரையும் கெட்டவனும் சொல்ல முடியாது. எவனும் பாப்பியும் இல்லை, எவனும் புண்ணியாத்மாவும் இல்லை. ஏன் அப்படின்னா, அங்க இருக்கிற வாசனைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அமிர்த பிந்து உபநிஷத்துல பார்த்திருக்கோம். அமிர்த பிந்து வாசனை அந்த இது சொல்லுது என்னன்னா, மனோகி த்விவிதம் புரோக்தம். மனோகி த்விவிதம் ஆளு நல்லவன் கெட்டவெல்லாம் இல்லைங்க, ஆளுலாம் நல்லவன் கெட்டவன் இல்ல. மனோகி த்விவிதம் புரோக்தம் சுத்தம் அசுத்தமேவச்ச. சுத்தம் அசுத்தம் அப்படின்னு தான் 2 வெரைட்டி. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, எது வந்து பாத்தீங்கன்னா வெளியில தெரியுது, அதிகமா நல்ல வாசனைகள் தெரிஞ்சதுன்னா அவன் நல்லவன். அப்ப மொத்தம் நல்ல வாசனை இல்ல, நிறைய வாசனைகள் கெட்ட வாசனை வெளில தெரியாம வெளிப்படாம இருக்கு.
எந்த வெளியில வாசனைகள், கெட்ட வாசனைகள் அதிகமா வருதோ அப்ப வந்து அவனை என்ன பண்றோம், அவன் கெட்டவன். நல்ல வாசனைகள் வெளியில தெரியாம இருக்கு, அதுவும் இருக்கு உள்ளுக்குள்ளார. நம்மள்ட்ட இருக்கிற வாசனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விசித்திரம் அப்படின்னு அர்த்தம். சித்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சித்திரத்துக்கு பக்கத்துல வி போட்டுக்கிட்டீங்கன்னா விசித்திரம் அப்படி. விசித்திரம்னு என்ன அர்த்தம்? கலர்ஃபுல். ஒரு 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 இதே இல்லாம மாடர்ன் ஆர்ட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்டிராக்ட் பெயிண்டிங் மாதிரி கண்ட கலரும் உள்ளுக்குள்ளே கிடக்குது. ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு அதுக்குள்ளார, ஒரு வெரைட்டியா இல்ல. அப்படிப்பட்டதா இருந்தாலும் கூட பரார்த்தம். அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஆப்ஜெக்ட். அது வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம், ஆப்ஜெக்ட். அது எதுக்காக? பரார்த்தம் என்ன அர்த்தம்? புருஷஸ்ய அர்த்தம். புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனப்படக்கூடியது. என்னது? ஏன் அப்படி சொல்றீங்க? இது வந்து தனக்காக எதுவும் பண்ணிக்காதா? தானே ஆத்மாவா இருக்காதானா? இருக்காது. ஏன் அப்படின்னா சங்கத்திய காரித்வாத். இந்த சித்தத்துல என்னெல்லாம் இருக்கு? 3 குணங்கள் இருக்கு. 3 குணங்கள்னாவே ஒரு கூட்டு தானே, ஒரு அசம்பல். சங்கத்திய அப்படின்னா கூட்டுன்னு அர்த்தம். கூட்டு கூட்டுக்காக இல்லை. பாசிப்பருப்பு போட்டு, சவுச்சவு போட்டு, தேங்காய் போட்டு, பருப்பு போட்டு, நல்ல ஜீரகத்தை அரைச்சி ஊற்றி, நல்ல மிளகா ஜீரகத்தெல்லாம் அரைச்சி ஊற்றி, ஒரு நல்ல தாளிப்பு போட்டு தேங்காய் எண்ணெயில அழகா ஒரு கூட்டு பண்ணினீங்கன்னா கூட்டு கூட்டுக்காகவா? கூட்டு கூட்டுக்காக இல்ல. யாருக்கு? எனக்காக. அப்ப எதையெல்லாம் கூட்டி வைக்கிறோமோ, அசம்பிள் பண்றோமோ, அந்த அசம்பிளுக்காக இல்ல. அசம்பலுக்கு அந்நியமா வேற ஒருத்தன் போக்தான்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்காகத்தான். அப்ப இந்த மனமும் கூட வந்து பாத்தீங்கன்னா கூடி இருக்கிறது. என்னெல்லாம் கூடி இருக்கு? 3 குணங்களால் ஆன கூட்டு. 3 குணம் இருக்கு, சத்துவ ரஜஸ் தமசு. கூட என்ன இருக்கு? இந்த இந்திரியங்கள் இருக்கு. மனசுல என்ன இருக்கு? இந்திரிய சக்தி எல்லாம் மனசுல இருக்கு. கூட என்ன இருக்கு? இந்த இந்திரியங்கள் சும்மா இல்லாம வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து சப்த ரூப ரசகந்த ஸ்பர்ஷம் அப்படின்னு இந்த சித்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா பலவிதமா ஆயிருது. அப்ப எத்தனை வெரைட்டி சுவாமி இருக்கு அப்படின்னா மொத்த உலகமும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுதான். பெரிய அசம்பிள் ஏதாவது இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா பெரிய அசம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எது? இந்த மனசு. 1 2 எல்லா விஷயங்களும் உலகத்துல பாக்குற எல்லாம் இந்த மனசுதான். அப்ப இந்த மனசுதான் எல்லாத்தையும் பாக்குது. அப்ப இது வந்து கூடி இருக்கு, பெரிய கூட்டு. பெரிய கூட்டு. நம்மளால கூட்டுல வந்து பாத்தீங்கன்னா 3 ஐட்டம் 4 ஐட்டம் தான் போடுறோம். ஆனா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா சித்தம் வந்து பாத்தீங்கன்னா அநேக விஷயங்களோடு கூடி இருக்கு. சங்கத்திய காரித்வாத். எல்லாம் கூட்டா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால, அசம்பிள் செய்யப்பட்ட காரணத்தினால இது வந்து பாத்தீங்கன்னா இது இதுக்காக இல்ல. சித்தம் சித்தத்துக்காக இல்ல. சித்தம் வந்து பாத்தீங்கன்னா புருஷனுக்காக. புருஷனுக்கு என்ன பண்ணுது? போகத்தை கொடுக்குது. வைராக்கியம் வந்தா டைவர்ஸ் வாங்கிட்டு அப்பவர்க்கத்தையே கொடுத்துருது. ஆனா வைராக்கியம் வரலன்னா சதா காலமும் சுகதுக்க மோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. என்ன மோகம் கொடுக்குதுன்னு அப்பா என்னென்ன பண்றா பாருங்க. எப்ப டைவர்ஸ் பண்றோமோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நிம்மதி. இல்ல அப்படின்னா நம்ம கஷ்டம் சாமி. கூட வச்சுக்கிட்டு கொடுத்த நடத்த முடியல. அமைதியா சாந்தமா இருக்காளா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வேலை மாதிரி இருக்க மாட்டேன்றா. அவன் நல்ல பிள்ளையா இருக்கா, திடீர்னு பேய் பிடிச்சுக்கும். பேயை பிடிச்சிட்டு ஆட்டுன்னு ஆட்டி எடுத்துருவா. நம்ம சின்ன பின்னமாகி போனதுக்கு அப்புறம் சாந்தமாயிடுவா. என்னடி பண்ண அப்படின்னு கேட்கறதுக்குள்ள சாந்தமாயிடுவா. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா போகத்தை கொடுக்கறது, திரும்ப மோகத்தை கொடுக்கறது. ஐயோ இது பண்ற சேட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பாஷ்யத்துக்கு வந்துரு. யத்யபி எப்படி இருந்தாலும் கிளேஷ கர்ம விபாக வாசனாபிகி. இந்த சித்தத்துல என்னெல்லாம் இருக்கு? கிளேஷம் இருக்கு, பஞ்ச கிளேஷம் இருக்கா இந்த சித்தத்துல. அவித்யா, அஸ்மிதான் அகங்காரம், ராகம், திவேஷம், அப்புறம் மரண பயம்ன்ற அபினிவேஷம். மொத்தம் 5 கிளேஷங்கள் எங்க இருக்கு? சித்தத்துலதான் இருக்கு. கூட கர்ம, புண்ணிய பாப்ப கர்ம விபாகம். புண்ணிய பாப்பத்தோட கர்மங்கள்லாம் எங்க இருக்கு? எங்கேயும் இல்ல சாமி. உங்களோட ரிஜிஸ்டர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா எங்க சொல்லுவீங்க? யாராவது ஒருத்தர் உட்காந்துட்டு எங்கேயாவது உட்காந்து எழுதிட்டு இருக்காரா? எல்லாம் உங்க சித்தத்துலதான் இருக்கு. நீங்க பண்ண அனாதி காலத்துல இருந்து பண்ண சித்தத்துலதான்
எல்லா வஸ்துக்களை பத்தின கர்ம விபாக்கம்னா கர்ம பலன்களும் இங்கதான் இருக்கு. இங்கதான் நம்பர் இருக்கு. இந்த நம்பரை போட்டு ஓபன் பண்ணீங்கன்னா அங்க இருந்து அங்க பிரகிருதியில இருக்கக்கூடியது ஃபைல் ஓபன் ஆயிடும். கீ எங்க இருக்கு? உங்கள்கிட்ட தான் இருக்கு. நம்பர் இங்கதான் இருக்கு. நம்பர் போட்ட கீ. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சித்தத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம பலன்கள், கர்ம விபாக்கம்னு சொல்லக்கூடிய இந்த பிராரப்தத்துல என்னெல்லாம் நடக்கணுமோ எல்லாத்தோட கர்மங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தத்திலேயே இருக்கு. கர்ம விபாக்க கூடவே என்னது அனாதி ஜென்மத்திலிருந்து சம்பாதிச்ச வாசனைகள். இது எல்லாத்தினாலையும் வந்து பாத்தீங்கன்னா வாசனாபிகி அனந்தாபிகி சித்திரம். அனந்தாபிகின்னு அர்த்தம் அன்லிமிட்டா இருக்கு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கொஞ்சம் நஞ்சம் மோகம் இல்லை, கொஞ்சம் நஞ்ச வாசனைகள் இல்லை, கொஞ்சம் நஞ்சம் கர்ம விபாக்கம் இல்லை, கர்ம பலன்கள் இல்லை, எல்லாம் கூடி கட்டி இருக்குதுல. அப்படிப்பட்டதுனால சித்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? விசித்திரம்னு அர்த்தம். வி போட்டுக்கிட்டீங்கன்னா விசித்திரம், விசித்திரமா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? புரியலன்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம்ல அது என்னங்க விசித்திரமா இருக்கே அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டிஃபைனபிளா இருக்கு, அனிர்வச்சனீயம். உங்களை நல்லவன் சொல்றதா கெட்டவன் சொல்றதா? அப்பா நீங்க நல்லவங்களா நல்லவரா கெட்டவரா? நம்ம எல்லாத்தையும் பார்த்து அது மாதிரி கேட்டுக்கணும். நம்மளையே பார்த்து நம்ம கேட்டுக்கணும், நம்ம நல்லவனா கெட்டவனா? ஏதாவது டிஃபைன் பண்ண முடியுதா? நல்லவன் சொல்லிட்டு இருக்கும் போதே கெட்ட விருத்தி, கெட்டவன் சொல்லும் போதே நல்ல விருத்தி. இது வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா படம் காட்டிக்கிட்டே இருக்கு. இந்த மனசு எப்படிப்பட்டது அப்படின்னா விசித்திரம். அப்படி விசித்திரமா இருந்தாலும் என்ன பண்ணுது? சுகாதி ஆசிரயத்தையா, சுகம் துக்கம் மோகம் இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் நம்ம பண்ற போகங்கள் எல்லாத்துக்கும் ஆசிரியமா இருந்துகிட்டு இதை சார்ந்துதான் நமக்கு சுகம் துக்கம் கிடைக்குது. ஒரு மனுஷனுக்கு சுகதுக்க மோகம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மனசு இருந்தாதான் சுகதுக்க மோகம் கிடைக்கும். அப்ப சுகதுக்க மோகங்களுக்கு ஸ்தானமா ஆசிரிய ஸ்தானமா இருந்துகிட்டு போக்திரு கல்பம் சித்தம் என்ன பண்ணப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை ஆப்ஜெக்டா பார்க்காம போக்த்ரு அப்படின்னு கல்பனா பண்றோம். நான் தான் போக்தா. இந்த மனசையே நான் நினைச்சதுனால மனசோட நான் சேர்ந்துக்கிட்டு இது வந்து போக்தா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றது. ஆனா வாஸ்தவத்துல இது என்னது? போகிய வஸ்து, ஆப்ஜெக்ட், திருஷ்யம். ஆனா எப்படி தெரியுது? இந்த சைத்தன்யத்தோட ஒண்ணு கலந்ததுனால, பிரதிபிம்பத்தோட ஒண்ணு கலந்ததுனால இதுவே போக்தா அப்படின்ற மாதிரி தெரியுது. மனசு நினைக்குது என்ன பண்ண, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. எனக்கு டிப்ரெஷனா இருக்குன்னு நம்ம ஏன் சொல்றோம்? எனக்கு மனசே சரியில்லை. எனக்கு மனசு சரியில்லை என்னப்பா சொல்லு? எனக்கு சரியில்லைன்னு சொல்லு, ஏன்னா மனசுக்கு சரியில்லைன்னு சொல்லு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? எனக்கு மனசே சரியில்லை. மனசுக்கு சரியில்லை இருந்துட்டு போட்டுமே, உனக்கு என்ன? எனக்கு மனசு சரியில்லை. அப்ப எனக்கு மனசு சரியில்லைன்னு போது என்ன பண்ணிட்டோம்? மனசை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாக்கிட்டோம். மனசு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுங்களா? எனக்கு மனசு ரொம்ப பிரசன்னமா இருக்குச்சு. உங்களுக்கு பிரசன்னமா இருக்கா இல்ல உங்க மனசுக்கு பிரசன்னமா இருக்கா? நம்ம பிரிக்காம என்ன பண்ணிட்டோம்? எனக்கு மனசு பிரசன்னமா இருக்கு. நம்ம யூஸ் பண்ற வார்த்தை எல்லாம் இருக்கு. சின்ன வயசுலயே என்ன பண்ணிருக்கணும்? சின்ன வயசுல கிள்ளி விட்டுருக்கணும். ஒழுங்கா பேசுன்னு. அம்மாவும் சொல்லல, அப்பாவும் சொல்லல. அப்பாவும் அஜ்ஞானி, அம்மாவும் அஜ்ஞானி. அதனால அவங்களுக்கும் தெரியல, அவங்க பாட்டி சொல்லல. அனாதி காலத்துல இருந்து இந்த அவித்யா பரம்பரா போயிட்டே இருக்கு. வயிற்றுக்கு பசிக்குதுன்னு சொல்லணும். சின்ன வயசுலயே தலைக்கு வலிக்குது, வயிற்றுக்கு பசிக்குது, இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையா மனசு சரியில்லை, நான் நல்லா இருக்கேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்படி பிரிச்சு 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 பார்க்காம நம்ம என்ன பண்ணிட்டோம்? எனக்கு மனசு அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன்? என்னோட மனசையும் நானையும் சேர்த்து போக்தா மாதிரியே கல்பனை செய்யப்பட்டு விட்டது. ததாபி அப்படியே இருந்தாலும் இது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரஸ்ய நிருபச்சரித்த சித் ஸ்வபாவஸ்ய அர்த்தோ. இந்த சித்தம் எதுக்காக தெரியுங்களா உங்களுக்கு? நீங்க 2 ஐட்டம் எடுத்துக்கணும். ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். யாருக்கு போகம் சம்பவிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் தான் மீடியத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது, சூரியன் சாக்கடையில ரிஃப்ளெக்ட் ஆனானா சாக்கடை சூரியன் ஆயிடுறான். கங்கால ரிஃப்ளெக்ட் ஆனா அப்படின்னா ஸ்பஷ்டமா வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா ஆயிடுறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சூரியனுக்கு சம்பந்தமே இல்லை, கங்காவோட சம்பந்தம் இல்லை, சாக்கடையோடையும் சம்பந்தம் இல்லை.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் எந்தெந்த மீடியத்துல படுறானோ, எந்தெந்த விற்த்தியோட சேர்றானோ அந்தந்த விற்த்தியினால சுகதுக்க மோகத்தை அடைகிறான். அப்ப ஒரிஜினலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரிஜினல் எப்படிப்பட்டது அப்படின்னா ததாபி பரஸ்ய. பரஸ்யனா இந்த சித்தத்துக்கு மேலா வேறா இருக்கக்கூடிய, சித்தத்துக்கு மேலாக சித்தத்துக்கு வேறா இருக்கக்கூடிய நிருபச்சரித்தம்னா நிஷ்கிரியம்னு அர்த்தம். உபச்சரித்தம்னா கிரியா, நிருபச்சரித்தம் அப்படின்னா எந்த ஒரு கிரியைகளும் இல்லாத அகர்த்தா. அகர்த்தா நிருபச்சரித்தனா அகர்த்தாவா இருக்கின்ற சித்து ஸ்வபாவஸ்ய. இந்த ஆத்மாவோட சுபாவம் என்னது? வெறும் சைத்தன்ய சுபாவம். சைத்தன்ய சுபாவமா அகர்த்தாவா இருக்கின்ற இந்த ஆத்மாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போகா அஸ்ய அர்த்தௌ போக அபவர்கௌ. இவனுக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தம் என்ன பண்ணுது? இவனுக்கு போகத்தையும் இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபவர்க்கத்தையும் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த சித்தம் இருக்கு. சித்தம் என்னது? தனக்காக இல்லை. இந்த சித்தம் இந்த பரமாத்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாக்கு போகத்தையும் அபவர்க்கத்தையும் கொடுக்கறதுக்காக இருக்கு. சாதயதி இதி. இந்த ரெண்டுத்தையும் சித்தப்படுத்தி குக் பண்ணி புருஷர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. குக் பண்ணி கொடுக்கறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதயத்தி அப்படின்னா அர்த்தம். சித்தம் பண்ணி வா இன்னைக்கு சுகத்தை சாப்பிடு, இதுக்கப்புறம் இன்னைக்கு துக்கத்தை சாப்பிடு, இன்னைக்கு மோகத்தை சாப்பிடு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கு. வைராக்கியம் வந்தோன்னே போதும் சாப்பிட்டதெல்லாம் மோட்சத்தை அடைஞ்சிரு, நீ பாட்டு கைவல்யத்தை அடைஞ்சிரு அப்படின்னு கைவல்யத்தையும் கொடுத்து அனுப்பிடுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சித்தயதி பரார்த்தே போக்யமேவ ந போக்தா. அப்ப இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா புருஷனுக்காகத்தான். பரார்த்தம்னு என்ன அர்த்தம்? தனக்காக இல்லை, ஸ்வார்த்தம். இது சுவார்த்தமாய் தனக்கு எதுவும் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா புருஷனுக்கு சுகதுக்கத்தை கொடுக்கறதுக்கும் அபவர்க்கத்தை மோட்சத்தை கொடுக்கறதுக்காகத்தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா போக்யமேவ. இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், போக்ய வஸ்து. ந போக்தா. இந்த சித்தமே போக்தா இல்லை. இதை தாங்க நம்ம பிரிக்கணும். பிரிச்சு 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 யாராவது எனக்கு வேகமா பண்ணாங்கன்னா பிடிக்க மாட்டேங்குது. ஒரு காஃபி எடுத்தா ஒருத்தர் வருவார், ஒரு சாமி வருவார். என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஃபி எடுத்து என்ன பண்ணுவாரு, கடகடன்னு ஊற்றுவாங்க. பாவி மனுஷா, ஒரு சிப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதுல என்ன இருக்குன்னா பார்க்கணும்ல. ஒருத்தர் ஒரு சாமி வந்தார். அவருக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புளிக்குழம்பு வச்சேன். புளிக்குழம்பு வச்சு கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் போட்டு புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. புளிக்குழம்பு பண்ணி நான் அவருக்காகவே ஸ்பெஷலாக பண்ணது. அவரை இன்வைட் பண்ணியிருக்கேன். பண்ணி கொடுத்தேன். சாம்பார் சூப்பராக இருக்குது சுவாமி அப்படின்ட்டு போயிட்டேன். எனக்கு அப்படியே சூசைட் பண்ணிக்கலாம் போலயே இருந்துச்சு எனக்கு. நான் தான் நினைச்சேன், சாம்பாருக்கும் புளிக்குழம்புக்குமே வித்தியாசம் தெரியாத ஒரு ஆள் அப்படின்னு. ஐயோ, நிறைய பேர் பார்க்குற ஒன்னத்தை நம்ம பார்க்குறோன்னா ஒன்று அனுபவிக்கிறோம்ல. வலியை என்னைக்காவது அனுபவிச்சிருக்கீங்களா? இவ்வளோ நாள் ஒவ்வொன்றும் வலி வருதில்ல, நம்ம சிங்க் ஆகிட்டே இருக்கோம் தெரியுங்களா உங்களுக்கு? எல்லா காலத்திலையும் வலியோட சிங்க் ஆகிட்டே இருக்கும். வலி வேதனை இல்லாத யாராவது ஜீவன் இருக்குமா? ஒரு இப்போ சொல்லுங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலை எப்போ வரப்போகுது நமக்கு? அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகணும். அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரணம் வருமா? மரணத்தோட பெயின் வரும் இல்லை? கண்டிப்பாக வரும் இல்லை? அப்போ தேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகணும் இல்லை? ப்ரிப்பேர் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி துக்கம் கிடைக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்தா அதோட விபாகம் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தோட மெரிச்சாய் என்ன பண்ணுறோம், நான் வேற இது வேறன்னு பார்க்காமையே நம்ம என்ன பண்ணுறோம், அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். தலை வலிக்குது அப்படின்னா தலைக்கு வலிக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கணும்ல. வலி இருக்கா? ஆமாம் வலிக்குது. யாருக்கு? தலைக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் அதை பார்க்குறேன். செப்பரேட் பண்ணணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது பிடிச்சிருங்க. எந்த ஜென்மத்தில் இருந்தாலும் எந்த ஜென்மத்தையாவது பிடிச்சிதான் ஆகணும். நான் இல்லை, நான் போக்தா இல்லை. மனசில் நல்லா கொண்டு வரணும். நான் போக்தா இல்லை, நான் பார்க்குறவன். நான் இப்படி கொண்டுட்டு வரணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தம் என்னது? போக்கிய வஸ்து.
இந்த சித்தம் போகிய வஸ்து, சித்தத்தோட நான் சேர்ந்து நம்ம இப்ப என்ன பண்றோம், போக்தாவா நம்ம சித்தத்தோட சேர்ந்து இருக்கோம். வாஸ்தவத்துல சித்தத்துல இருந்து நான் சித்தத்தை போகம் பண்றவன், சித்தத்தை நான் பார்க்கிறவன். எனக்கு சித்தம் வந்து பாத்தீங்கன்னா போகிய வஸ்து, அது பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும், அதோட சுபாவம் அது. நான் பார்க்கிறவன், போகம் பண்றவன். யார போகம் பண்றவன்? விஷயத்தை இல்ல, சித்தத்தை போகம் பண்றவன், சித்தத்தை பார்க்கிறவன். அப்ப சித்தம் சித்தத்துக்காக இல்ல, சித்தம் எனக்காக தான். எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இது, மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். கஸ்மாத் எந்த காரணத்தினால இதை வந்து பாத்தீங்கன்னா தனக்காக இல்ல, அது மற்றவங்க புருஷனுக்கு அப்படின்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு ஆச்சரிய சொல்றாரு. சங்கத்திய காரித்துவாக்கு சூத்திரத்துல இருக்குல்ல, சங்கத்திய என்ன அர்த்தம்? கூட்டா இருக்கு, கூடி இருக்கு. கூடி இருக்குன்னா என்ன அர்த்தம்? எத்தனை திங்ஸ் இதுல இருக்கு? தேக இந்திரிய ஆதி சககாரி பிகி. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் சித்தம் தனியா இருக்குமா எங்கேயாவது? பேய் தான் இருக்கும், பேய் தான் சித்தம் மட்டும், சூக்ஷ்ம தேகம் மட்டும் தனியா இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தம்னு ஒண்ணு இருக்குனாவே இதுக்கு என்னெல்லாம் இருக்கணும் இன்னைக்குதான் பார்த்தோம். என்ன இருக்கணும்? அதிஷ்டானம், கர்த்தா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரணம், அதுக்கப்புறம் 4வது பிராணாதி சேஷ்டா, பிருதக் சேஷ்டா, அதுக்கப்புறம் தெய்வம் சாத்திர பஞ்சமம், 5 சொன்னோமா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கீதால படிச்ச அதே விஷயத்தை இங்க கொண்டு வாங்க. தேகம் இருக்கணும், சித்தம் இருக்கணும்னா என்ன இருக்கணும்? சித்தம் மட்டும் தனியா இருக்காது, தேகம் இருக்கணும். தேகத்துலதான் இந்த சித்தம் இருக்கு. மனசு இருக்குன்னா மனசு வாசம் பண்றதுக்கு ஒரு தேகம் வேணும், போக ஆயத்தனம் வேணும், போகம் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். தேகத்தோட கூட வந்து இந்த மனசு வந்து தனியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. மனஷ்டானி இந்திரியாணி, இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா 6வது இந்திரியம். 5 இந்திரியத்தோடு சேர்ந்து இருக்கிற பெரிய பிரதானமான இது. இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 இந்திரிய சக்தியும் இருக்கு. இதுல கோஆர்டினேட்டர், டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி எல்லாத்தோட சக்தி சாமர்த்தியமும் இந்த மனசுல இருக்கு. அதனால்தான் சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் தூங்குனாலும் சொப்பனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மனசே வந்து பாக்குது, கேக்குது, ஸ்மெல் பண்ணுது, டேஸ்ட் பண்ணுது, எல்லா காரியத்தையும் இந்த மனசே பண்ணுது சொப்பனத்துல. அப்ப இந்த மனசு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்களோடு சேர்ந்தது. இந்திரியங்களோடு சேர்ந்து தேகத்தோட சககாரிபிகி. இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய ஹெல்பர்ஸ் இருக்காங்க. பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச பிராணன், எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த தேகம் எல்லாத்தோட சேர்ந்து சககாரியா, எல்லாத்தோட சகாயத்தையும் சேர்த்துக்கிட்டு மிலித்துவா, எல்லாத்தோட ஒன்று கலந்து சேர்ந்து போகாதி காரியத்துவா. நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? ஜீவாத்மாக்கு போகம் கொடுக்கிற காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கு. இதெல்லாத்தோட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? நமக்கு தேகத்தோட சேர்ந்து இந்திரியங்களோட சேர்ந்து என்னாச்சு? இந்த மனசு, இந்த போக்தான்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்கு சதா காலமும் போகத்தை செய்வதாக இருக்கின்றது. அப்ப இந்த மனசுன்றது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பெர்சன் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச பிராணன் கூட வந்து இந்த தேகம் இதோட சேர்ந்து இருக்கக்கூடியது. சங்கத்திய காரித்துவா. வீடுன்னு ஒண்ணு இருந்தா எல்லாம் இருக்கும்ல, செங்கல், சிமெண்ட், மரம், இரும்பு எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு வீடை கட்டியிருக்கோம். வீடு கட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா வீடு யாருக்கு சுகம் தருது? அந்த வீட்டுல வாசம் பண்ற ஒரு ஆளுக்கு, எஜமானனுக்கு சுகம் தருது. அதே மாதிரி இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தோட சேர்ந்து இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னா கூடி இருந்துகிட்டு இந்த புருஷனுக்கு, ஆத்மாக்கு சுகதுக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. மிலித்துவா காரியகாரி, எதோட சேர்ந்து இருந்துகிட்டு காரியங்களை எல்லாத்தையும் செய்யக்கூடியதா இருக்கோ அந்த வஸ்து தத் பரார்த்தம். அது வந்து பாத்தீங்கன்னா எந்த வஸ்து இந்த உலகத்துல எது வேணாலும் வச்சுங்க, கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம், ஒரு இனோவா காரு எல்லாத்தையும் எடுத்துங்க, சைக்கிள், ஃபேனு, எதெல்லாம் இருக்கோ எல்லா வஸ்துவும் என்னது? எது எதையெல்லாம் கூடி இருக்கோ, எத்து மிலித்வா காரியகாரி, எது கூடியிருந்து ஒரு காரியத்தை செய்கின்றதோ அது கண்டிப்பா அதுக்காக அது பண்ணல. அப்ப எது கூடியிருந்து ஒரு காரியத்தை பண்ணுதோ அது வேற ஒருத்தரோட பிரயோஜனத்துக்காகத்தான் கூடியிருந்து ஒரு காரியத்தை பண்ணுது.
அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பரார்த்தம். எப்படி ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். யதா கிருஹாதி தேவதத்தார்த்தம். எப்படி வந்து பாத்தீங்கன்னா வீடு, வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை வஸ்துக்கள் கலக்குது, எத்தனை செங்கல், எவ்வளோ பேக் சிமெண்ட்டு, அப்புறம் எவ்வளோ அயன் பீசஸ்லாம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் வுட்டு யூஸ் பண்ணியிருக்கோம், ஏகப்பட்ட ஐட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு வீட்டுக்குள்ளார. எல்லாம் சேர்ந்து இருந்து அப்ப வீடுன்றது என்னது அப்படின்னா எல்லாத்தோட கூட்டு. அது யாருக்காக அப்படின்னா தேவதத்தார்த்தம். தேவதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எஜமானன், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன், ராத்திரியில் அந்த வீட்டெல்லாம் கட்டி முடிச்சு ஆனந்தமா படுத்து தூங்குவான். அதுக்காக தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சமைச்சு சாப்பிட்டு நல்லா பாடம் படிச்சு நல்லா தூங்கி எந்திரிச்சு ஒரு டிவி பார்த்து நல்லா சுகமா இருக்கிறதுக்காக தான் அந்த வீடு. அப்ப வீடு வீட்டுக்காக இல்லை. அதே மாதிரி இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களோடு கூடி இருக்கு. அப்ப இந்த மனசு மனசுக்காக இல்லை. எதுக்காக? எனக்காக. அப்ப எனக்கு கொடுக்கறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு தெரியுங்களா? எனக்கு இது உட்பட்ட வேலைக்கார மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டோம் தெரியுங்களா? இதை தூக்கி எஜமானன் ஆக்கிட்டு நம்ம வேலைக்காரன் ஆகிட்டோம். அப்ப இப்ப இனிமே வந்து பாத்தீங்கன்னா என்னைக்காவது என் மனசு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னா இன்னும் விவேகம் வரலன்னு அர்த்தம். மெதுவா நம்ம பண்ற ஜபமா இருக்கட்டும், பிராணாயாமமா இருக்கட்டும், இதெல்லாம் எதுக்குன்னா அந்த அந்த மனசுக்கு இருக்கிற பெட்ரோல், அதோட சக்தி சாமர்த்தியத்தை பிடுங்கி விடுறது, பெட்ரோல் எடுக்கிறது தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல முக்கியமான காரியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம்பிரசங்கியானம் தான் முக்கியமான தியானம். நீங்க என்ன பண்றீங்களோ இல்லையோ, நீங்க மோட்சம் அடைகிறதுக்கு ஒரு காரியத்தை நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்க்கறத பண்ணணும். எப்போ நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் இந்த மனசோட விற்த்திகளை வந்து பாத்தீங்கன்னா என்ன போயிட்டு இருக்கு, இந்த மனசு என்ன நினைக்குது, இந்த மனசு என்ன நினைக்குது, இந்த மனசு என்ன நினைக்குது, இப்ப என்ன நினைக்குது. சில சமயம் சுகமா இருக்கு, சில சுகாக்கார விற்பி, துக்காக்கார விற்பி. இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதை வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டி போச்சாம வீடு வந்து ஒழுகிட்டு இருக்கு. எனக்கு ஒழுகுதா? எனக்கு லீக் ஆகல, வீடு லீக் ஆகிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு லீக் ஆகுதுன்னு சொன்னா எவ்வளவு தப்பாயிடும் உங்களுக்கு. எனக்கு வலிக்கல, தலைக்கு வலிக்குது. எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. மனசுக்கு மனசு சரியில்லை, நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மனசு பிரசன்னமா இருக்கு, மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிப்ரெஸ்டா இருக்கு, மனசு சஞ்சலமா இருக்கு. நான் வேற. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கான இன்ஸ்ட்ருமெண்ட், எனக்கு போக்கிய வஸ்து தான் மனசு. நானும் மனசு ஒண்ணுலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்தோட செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்றது தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான காரியம். தஸ்மாத் ஆகையினால், சித்தாத்து அந்நிய வித் ஆத்மா. ஆகையினால ஒரு முடிவுக்கு வந்துருங்க. ஆகையினால் சித்தாத்து, சித்தத்துக்கு அந்நியமா அதை அறிகின்ற வித்துனா அறிகின்ற ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. சித்தத்துக்கு அந்நியமா சித்தத்தை அறிகின்ற ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. வீட்டுக்கு அந்நியமா வீட்டுல வாசம் பண்ற ஒரு எஜமானன் இருக்கான். தேவதத்தன் அப்படின்ற எஜமானன் வீட்டுக்கு அந்நியமானவன். கார் ஓட்டுறவனுக்கு வந்து அந்நியமா கார்ல உட்கார்ந்து டிராவல் பண்ற எஜமானன் இருக்கான், காருக்கு அந்நியமா. அதே மாதிரி இந்த தேகம், இந்த மனசு, புத்தி எல்லாத்துக்கும் அந்நியமா இதுக்கு அந்நியமா ஒருத்தன் இருக்கேன், நான் ஆத்மா இருக்கேன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்நியவித் ஆத்மா போக்தா அஸ்தி இது சித்தம். போக்தான் ஒருத்தன், இதை அனுபவிப்பவன் போக்தான் ஒருத்தன் இருக்கின்றான் என்பது சித்தமாகின்றது. நம்ம மதத்துப்படி பாத்தீங்க அப்படின்னா போக்தா இல்ல, திரஷ்டா. அவங்க இதுல யோகிகள் மதத்துல, சாங்கியர் மதத்துல வந்து ஆத்மா போக்தான்னு சொல்றாங்க, கர்த்தா இல்லை போக்தா. நம்ம மதத்துல என்ன பண்றோம்? கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம சொல்லல போக்தான என்ன தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம சொல்ற போதே பிரயோகத்துல இருக்கு. ஜி கொஞ்சம் உப்பு பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மியூசிக் என்னன்னு கேட்டு சொல்லுங்க, இது என்ன ராகம், இது என்ன தாளம், இதை டச் பண்ணி பாருங்க, சுற்றுச்சா இல்லையான்னு டச் பண்ணி பாருங்க, இதை தொட்டு பாருங்க, இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க, இதை தொட்டு பாருங்க, இதை ஸ்மெல் பண்ணி பாருங்க, இது என்ன ஸ்மெல்னு தெரியலையே, இதை ஸ்மெல் பண்ணி பாருங்க. அப்ப நம்ம எல்லாத்தையும் பாருங்கன்னு சொல்றோமா? சரி, பார்க்கும்போது போகம் கிடைக்குதா இல்லையா? நல்லா இருக்கே, டேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கே, ஸ்மெல் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கே சொல்றோமா? உங்களை பார்க்கதானே சொன்னாங்க, நீங்க என்ன சொல்லிருக்கணும்?
ஆனா நீங்க ஏன் போகம் பண்றீங்க? ஏன் அப்படின்னா போகமும் பார்த்தலும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கும் போகத்துக்கும் ரொம்ப ஸ்லைட்டான டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க போக்தாவா இல்ல வந்து திரஷ்டாவா அப்படின்னா யோகியா இருந்தீங்கன்னா போக்தா, நீங்க வேதாந்த ஞானியா ஆனீங்க அப்படின்னா திரஷ்டா. நான் வெறும் திரஷ்டா, போக்தாவும் இல்லை கர்த்தாவும் இல்லை. நான் பார்க்கிறேன், பாவக்காய் கசப்பு, அக்னி சூடு, இனிப்பா இருக்கு, புளிப்பா இருக்கு, இதோட நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா போச்சு, நீங்க போக்தாவாயிட்டீங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தவிருத்திய வந்து பாத்தீங்கன்னா அறியக்கூடிய போக்தான்னு ஒருத்தன் இதுக்கு அந்நியமா இருக்கின்றான் என்று சித்தமாகிறது. இதோட 24வது சூத்திரம் முடிஞ்சு. நாளைக்கு மீதியை பார்க்கலாம், 25 பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். 13வது அத்தியாயத்துல இருக்கிற ஸ்லோகங்கள், நிறைய ஸ்லோகங்கள் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரிலேட்டட். சும்மா ஃப்ரீயா டைம் இருந்துச்சுன்னா 13வது அத்தியாயத்துல ஒரு 20வது ஸ்லோகத்துக்கு மேல எடுத்து பாருங்க. வரிசையா பாத்தீங்கன்னா இதெல்லாம் கனெக்ட் ஆகும். கர்த்தா யாரு, போக்தா அப்படின்னு கேட்டா சம்சாரி யாருன்னா இந்த சித்தத்தோட சிங்கானா சம்சாரி, இந்த சித்தத்துல இருந்து செப்பரேட் ஆனீங்கன்னா முக்தன். இவ்வளவுதான் விஷயம். நாராயண நாராயண நாராயண.